ஹாய், ஹலோ நண்பா. இது என்னுடைய புதிய சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. இன்னைக்கு ஒரு சூப்பரான கதை கொண்டு வந்திருக்கேன். முழுசாக கேளுங்க, நல்லாயிருக்கும். நான் உங்கள் பொண்ணை பெண் பார்க்க வந்த நாள். நான் அவளை பார்த்து சம்மதம் சொல்லலை, உங்களை பார்த்து தான் சொன்னேன். அதற்கு குமுதா, அப்படியா? ஆமாம். ஏன்றா நீங்கள் அவ்வளோ அழகு அத்தை, சும்மா சொல்லணும்னா அன்னைக்கு மகாவை விட நீங்கள் தான் அழகாக இருந்தீங்க குமுதா. மாப்பிள்ளை, என்ன வார்த்தை இது? சும்மா இருங்க. அவன்கிட்ட நிஜமாக தான் சொல்கிறேன். இப்போ கூட நீங்கள் கல்யாணம் ஆகாமல் இருந்தால் உங்கள் பொண்ணை விட்டுட்டு உங்கள் பின்னால் வந்துடுவேன். அதற்கு குமுதா, ஐயோ இது என்ன இப்படி பேச்சு போகுது? அவனை நிஜமாக தான் சொல்கிறேன் அத்தை, நீங்கள் அவ்வளோ அழகு குமுதா. மாப்பிள்ளை, சும்மா இருங்க. வெட்கமாக இருக்குது. அவன் விடாது அவள் அழகை வர்ணிக்க. அவள் இப்படி பேசுனீங்கன்னா வச்சிடுவேன் என்றாள். மீண்டும் அமைதியாக வேற விஷயங்களை பேசினான். இப்படி அவர்கள் பேச்சு தினம் தினம் செல்ல அவள் அழகை பற்றி பேசும் நேரம் முதலில் கொஞ்சம் ரசித்து கேட்க துவங்கினாள் குமுதா. ஆனால் அது எப்போது எல்லை தாண்டும் இடம் நோக்கி செல்கிறதோ அப்போது அதற்கு தடை போடுவாள். குமுதாவுக்கும் அந்த நக்கல் பேச்சும் அவளை அந்த வயதில் வெட்கப்பட வாய்த்த கிண்டல்களும் பிடித்திருந்தது. மாதங்கள் ஓட ஒரு நாள் இரவு அவள் போன் செய்ய லேட்டானது. 12 மணி அளவில் போன் வர அவன், என்ன அத்தை ரொம்ப பிஸியா? மாமாவோட மாமியார். அட நீங்கள் வேற மாப்பிள்ளை, கடுப்பேத்தாதீங்க. அவருக்கு துணி மடித்து கொடுத்துட்டு இருந்தேன். நாளைக்கு காலையில் ஊருக்கு போகிறாரு. அவன் எங்கே போகிறாரு? மாமா மாமியார் அவர் நண்பரோட மகன் கல்யாணத்துக்கு போகிறாரு. வர 2 நாள் ஆகும். அவன், அப்போது அத்தை தனியாக இருப்பீங்களா? நான் வேணா துணைக்கு வரவா? மாமியார், நீங்கள் ஃபோன்லேயே ரொம்ப கிண்டல் பண்ணுறீங்க மாப்பிள்ளை, நேரில் எப்படி சும்மா இருப்பீங்க? வேணாம், வேணும்னா மகாவையும் அழைச்சிட்டு வாங்க. அவ எதுக்கு வேலைக்கு ஆக மாட்டாள். அவன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாளைக்கு காலையில் வரேன். மாமியார் வந்தா சும்மா இருப்பீங்கன்னா வாங்க, அவன் பார்க்கலாம் என்று போனை வைத்தான். மறுநாள் எப்படியெல்லாம் இருக்கும் என்ற எண்ணங்கள் மனதில் ஓட அப்படியே கண்களை மூடினான். மறுநாள் காலை 9 மணிக்கே சென்று மாமியார் வீட்டின் காலின் பெல்லை அடித்தான். கதவை திறந்த குமுதா லேசான கொட்டாவை விட்டுக்கொண்டே, என்ன சாப்பிட்றீங்க? காப்பியா டீயா? அவன் டீ கொடுங்க. சரி என்று சமையல் அறையை நோக்கி நடந்தவளை நோட்டம் விட்டான். அவளையே பார்த்தான் சங்கர். அவன் ஏற்கனவே கையில் ஆட்டுக்கறியும் கோழிக்கறியும் வாங்கி வந்திருந்தான். அதை எடுத்துக்கொண்டு நேரே சமையல் அறைக்குள் நுழைந்தான். அங்கே பொங்கும் பாலை ஊதி அடக்கி கொண்டிருந்தாள் குமுதா. அவனை பார்த்ததும் அவள், நீங்கள் போய் உட்காருங்கள் மாப்பிள்ளை, நான் எடுத்துட்டு வரேன். அவன், இல்லைங்க அத்தை, கறி எடுத்துட்டு வந்தேன், அதை கொடுக்கத்தான் வந்தேன் என்று நீட்டினான். அவள், என்ன கறி, எப்படி சமைக்கணும்னு சொல்லுங்க, சமைச்சிறேன். அவன், ஆட்டை குழம்பு வச்சிருங்க, கோழியை வறுத்துருங்க. அவள், அப்படியே செஞ்சிறேன் என்று புன்னகைத்தாள். அவனும் வைத்துவிட்டு மீண்டும் ஹாலில் சென்று அமர்ந்தான். சிறிது நேரத்தில் டீயோடு வந்த குமுதா அதை அவனுக்கு கொடுத்து எதிரே அமர்ந்து அவளும் டீயை பருக இருவரும் பொதுவாக பேசிக்கொண்டே நேரம் போனது. 10 மணி இருக்கும். அவள் ஃபோன் ஒலித்தது. எடுத்து பார்த்தால் அவள் மகளின் அழைப்பு. அவள், உங்கள் பொண்டாட்டி தான் பண்ணுறா. அவன், அதுக்கு என்ன அம்மா, மகள் என்ன பேசிக்கணுமோ பேசிக்கோங்க. நீங்கள் இங்கே வந்தது அவளுக்கு தெரியுமா? என்ன, அவன் ஏன் சொல்லி வந்தாதான் நீங்கள் வீட்டுக்குள்ளே விடுவீங்களா? ஐயோ அப்படி இல்லை, இங்கே தான் இருக்கீங்கன்னு சொல்லவா? வேணாமா? அவன், உங்கள் இஷ்டம். எங்கே அவள் போனை எடுத்து பேசினாள். பொதுவாக அம்மா. மகள் பேச்சு போக சங்கர் குமுதாவையே பார்த்து கொண்டிருந்தாள். அந்த போன் பேச்சு நீண்டு கொண்டே போக அவன் அவளை நோட்டம் விடுவதை நன்கு அறிந்த குமுதா பேசிக்கொண்டே இருக்க எதிரே அமர்ந்திருந்த சங்கர் எழுந்து அவள் அருகே சென்று அமர்ந்தான். அவனை லேசாக முறைத்து புருவங்களை சுருக்கி பார்த்தாள். அவள், மகா, நான் உன்கிட்ட பிறகு பேசுகிறேன். இங்கே ஒரு பூனை தொல்லை. மகா பூனையா? நம்ம வீட்டில் ஏதுமே பூனை
அவள் புதுசாக வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க பூனை ரொம்ப சேட்டை பண்ணுது, நான் பிறகு பேசுகிறேன் அப்படின்று பூனை வைக்க அவனோ கண்டு கொள்ளாமல் இருந்தான். அவள் மாப்பிள்ளை என்ன பண்ணுறீங்க அவன் பார்த்தா தெரியலையா? அவள் தெரியுது, கையை எடுங்க என்று தட்டிவிட்டாள். அவன் ஏன் உங்களுக்கு ஆசை இல்லையா? அவள் ஆசை இருக்கு. இல்லை, ஆனால் இது தப்பாச்சு. என் மகளோட கணவன் நீங்கள் எப்படி என்னோட அவன் உங்கள் மகளை விட நீங்கள் தான் அழகாக இருக்கீங்க. அதுபோக எனக்கு நீங்கள் என்ன அவ்வளோ பிடிக்கும். அவள் அதுக்கு கொன்று என்ன அப்படின்னு நினச்சிங்களா? கூப்பிட்டதும் படுக்க வர நான் என்ன விபச்சாரியா? அவன் நான் அப்படி நினைக்கலையே. அப்படி நான் நினச்சா உங்கள் பொண்ணு பண்ணதுக்கு அப்போவே உங்களை அதை காரணமாக வச்சு கூப்பிட்டு இருக்க மாட்டேனா? அவள் மாம் நல்லா பேசுங்க, மேலே கையை வச்சதுக்கு கன்னத்தில் பாலாறுன்னு வைக்கணும் போல இருக்கு. ஆனால் முடியல. அவன் ஏன் இன்னும் கை வைக்கணும்னு தோணுதா என்ன? அவள் ரொம்ப மோசமாக பேசுகிறீங்க மாப்பிள்ளை. பல பெண்களோடு இப்படி பேச்சு இருக்கும் போலையே. அவன் உங்கள் பொண்ணை தவிர நான் தொடர வேற பெண் நீங்கள் மட்டும்தான். அவள் என் வயசு, என்ன போய் ஆசைப்படுறீங்களே, நல்லவா இருக்கு அவன். உங்களுக்கு என்ன அத்தை, செம்ம அழகு, நீளமான கருத்தை முடி, இதுக்கு மேலே என்ன வேணும்? அவள் ஐயோ விடுங்க, நான் போய் சமைக்கிறேன் என்று எழுந்து சமையல் அறைக்குள் சென்றாள். அவள் செல்வதைக் கண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தான். ஆனால் வெகு நேரம் அவனால் அமைதியாக இருக்க முடியவில்லை. சற்று நேரம் கழித்து மீண்டும் சமையல் அறைக்குள் சென்றான். உள்ளே சென்றவன் அவள் அருகே நின்றான். கோமுதா, என்ன மாப்பிள்ளை, குட்டி போட்ட பூனை மாதிரி இங்கேயே சுற்றிட்டு இருக்கீங்க, சமைக்க விடுங்க. அவன் அங்கே இருக்க முடியலாத்த குமுதா, ஏன் இருக்க முடியலை? அதெல்லாம் முடியும், போய் உட்காருங்க. அவன் முடிஞ்சா நான் ஏன் இங்கே வரப்போகிறேன்? இவன் செய்வதை அவளுக்கு பிடித்து அவள் கையில் இருந்த கத்தியை கீழே வைக்க அந்த சமையல் திண்டை இருக்க பிடித்தாள். அவன் ஆரம்பிக்கும் முன்பே கிச்சனில் கஞ்சியை கீழே கொட்டினாள் குமுதா. அதை பார்த்து அவள் ஐயோ, எல்லாத்தையும் கீழேயா படிப்பீங்க, இப்போ நான் குளிக்க வேண்டியதா ஆயிடும் போலையே என்று சென்றவள் நேரே பாத்ரூம் சென்று கழுவி எடுத்தாள். வெளியே வந்தவள் கிச்சன் தரையை மா போட்டு எடுத்தாள். அந்நேரம் அமைதியாக மீண்டும் ஹாலில் அமர்ந்திருந்த அவள் சமையல் அறைக்குள் மீண்டும் செல்வதை பார்த்தான். ஓர் 20 நிமிடம் அப்படியே இருக்க சமையல் அறையிலிருந்து குமுதா வெளியே வந்தாள். மாமியார், ஏன் மாப்பிள்ளை, அவ்வளோதானா? என்ன உங்களை என்னவோ நினச்சேன், உங்கள் வேலை முடிஞ்சதும் அமைதியாக வந்துடுங்க. அவன் அப்படி இல்லை அத்தை, நீங்கள் என்ன நினைப்பீங்களோன்னு. மாமியார் என்ன நினைப்பேன், ஏதும் நினைக்காம தான் சும்மா நின்னேனா? கடைசியில் எனக்கு திருப்தி ஆச்சா இல்லையான்னு கேட்கக்கூடல நீங்கள். அவன் அப்படி இல்லாத என்று எழுந்தவள் பக்கம் செல்ல அவள் கண்டுகொள்ளாமல் சமையல் அறை சென்றாள். பின்னாலே சென்றவன் அவளை தாஜா செய்ய முயல புது பொண்டாட்டியை போல விஞ்சினாள் குமுதா. அந்த 52 வயதிலும் அவளின் கோபத்தில் ஓர் அழகும் இருந்தது. மன்னிச்சிடுங்க அத்தை என்று அவள் காலில் விழுந்தான். நெடுங்கிடையாக அவள் காலில் விழ அவள் ஐயோ மாப்பிள்ளை, என்ன பண்ணுறீங்க, எழுந்திருங்க என்றாள். அவன் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க, அப்போதான் எழுந்திருப்பேன். அவள் ஐயோ எழுந்திருங்க, மன்னிச்சிட்டேன். ஆனாலும் அவன் எழுந்திருக்கவில்லை. அந்த கிச்சனில் வைத்து திகட்ட திகட்ட அவளுக்கான சந்தோஷத்தை கொடுத்தான். ஓகே நண்பர்களே, பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி பாய், நாளைக்கு பேசலாம்.